வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடியே உன் பாடி வந்துரும் போல. இன்னும் இந்த சீட்ல உட்காந்து தேய்ச்சின்னு இருக்கிற. சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்த பிறகு கட்சியில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் எம்எல்ஏ எழிலனின் பதிவு பேசும் பொருளாகி வருகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்பாராத தோல்வியை சந்தித்துள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த தோல்விக்கு தான் முழு பொறுப்பேற்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். திமுகவின் இந்த வீழ்ச்சி மற்றும் அதற்கு பிந்தைய தற்போதைய அரசியல் நடவடிக்கைகள் கவனம் பெற்று வருகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவமும் குடும்பத்தின் அதிகப்படியான அதிகார ஆதிக்கமும் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் விஜய் தலைமையிலான தாவேகா வாக்குகளை பிரித்ததும் திமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. குறிப்பாக தாவேகாவின் புதிய அரசியல் வருகை திமுகவின் வாக்கு வங்கியை பெருமளவில் பாதித்தது குறிப்பிடத்தக்கது. தோல்விக்கு பின் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியை கடந்து கட்சியை மீண்டும் பலப்படுத்த தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டார். வெற்றிக்கு நான் எப்படி பெருமை கொள்கிறேனோ அதேபோல் தோல்விக்கும் நானே முழு பொறுப்பு என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசியுள்ளார். தோல்விக்கான காரணங்களை தொகுதி வாரியாக ஆராய 36 பேர் கொண்ட கள ஆய்வுக்குழுவை திமுக தலைமை அமைத்துள்ளது. இக்குழுவினர் 20 நாட்களுக்குள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. கட்சியின் பலவீனங்கள் மற்றும் தொண்டர்களின் எதிர்பார்ப்புகளை நேரடியாக பெற புதிய இணையதளம் ஒன்றை தொடங்கியுள்ளனர். சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தாராளமாக பதவியில் இருந்து விலகிக் கொள்ளலாம் எனவும் கட்சியில் அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். கட்சியில் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் மற்றும் இளைஞரணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க இருப்பதாகவும் அவர் கூறிய நிலையில் தோல்விக்கு காரணமானவர்கள் மீது விரைவில் அதிரடி நடவடிக்கை பாயும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் எம்எல்ஏ எழிலன் தனது எக்ஸ் தளத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கு இடமில்லை என்ற திரைப்பட காட்சியை பதிவிட்டுள்ளார். வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடியே உன் பாடி வந்துரும் போல. இன்னும் இந்த சீட்ல உட்காந்து தேய்ச்சின்னு இருக்கிற. இனி இந்த கைரா நாட்டிற்குள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. திமுக தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய கட்சி குழு அமைத்துள்ள நிலையில் இப்பதிவு அதிக கவனம் பெற்று வருகிறது. இதனை அரசியலோடு ஒப்பிட்டு பல்வேறு கருத்துக்களை நெட்டிசன்கள் முன்வைத்து வருகின்றன. முன்னதாக தேர்தலுக்கு முன் தாவேகாவினரை தற்கூரி என்று குறிப்பிட வேண்டாம் என்றும் இளம் தலைமுறையினரை நாமே அரசியல் படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். மற்ற நிர்வாகிகளின் கருத்தை விட எழிலனின் கருத்து அதிக கவனம் பெறும் நிலையில் இந்த பதிவு திமுகவில் நடக்கப் போகும் மாற்றத்தை உணர்த்துவதாகவே பார்க்கப்படுகிறது.